வாட்டர்மெலன் அவர் பாவம். எனக்கு அவர் மேல இருந்த அந்த பெர்செப்ஷனே மாறிடுச்சு. அவன் கிடக்குறான்டா மயிரண்டி. He is good. He's been தனியா நிக்கும்போது குட்டி சாத்தம் கூட போனா சாத்தா நேரிடும். அவ எப்பவுமே அங்க சுத்திட்டு இருக்காயா? அவ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு தடவை அண்ணா நானும் ஜெயிலுக்குள்ள வந்துட்டோன்னா அண்ணா அவனை சரி பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்தாரு. அது இந்த ஜென்மத்திலே நடக்காத. அவருக்கு தெரியலக்கா பேசுறதுக்கு. நான் அதான் சொன்னேன், தகுதின்னு பேசாதீங்க. தெரிஞ்சு பேசுறானுங்களா இல்ல வெறும் பேசுறாங்களா தெரியலையே. யாரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து அண்ணா உட்காந்துட்டு இருந்தாரு. அப்ப சொல்லிட்டு இருந்தேன், திவ்யா மாதிரி பொண்ணு இருந்தா போதும், அப்படி தள்ளி உட்காருங்க அப்படின்னு சும்மா பண்ணிட்டு இருந்தேன். அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. அப்ப நான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அவர் அப்பயே ஒண்ணு பேசினாருக்கா, நம்ம ஊர் பொண்ணேனா அப்படி இப்படின்னு பார்த்தா நீ சொந்தக்காரியா தான் இருப்ப, உங்களுக்கு புரியுதா? சரியான மாவு பைய இல்லங்க, மாங்காய் மடையன். அவளே வாலண்டரியா வந்து என்கிட்ட பேசுறாடா. நேத்தெல்லாம் நீ பாத்தியா? சாரி 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 இப்படி பேசிட்டு இருக்க என்கிட்ட வந்து. நான் பேசினதான் உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. சாரி 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 சாரி. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சுபிக்ஷா கேட்டா பாத்தியா என்கிட்ட, அவளாதான் வந்து பேசினேன். நான் சொன்னேன், ஆமா நான் டிரா திறந்துட்டு இருக்கும்போது அவளாதான் வந்து பேசினேன் என்கிட்ட. யாருக்கு குத்த போற, யாரை நாமினேட் பண்ண போற? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீ இருக்கிற 7 வாரம் ஒன்னதாண்டி குத்துவ அப்படின்னு தான் நான் சொன்னேன். போய் நான் ப்ரீ ஜட்ஜ் பண்ணி என்னதான் குத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இன்னைக்கு என்னதான் வந்து வெளில அனுப்புவேன்னு சொல்லி அவள் டபுள் கேம் ஆடுற. எனக்கு பயங்கர ஷாக்கிங். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்மம் அப்ப இருந்தே இப்படித்தான். அன்னைக்கு ரிவ்யூ சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தேன் இவளோட டிரான்சிஷன். இப்பவும் பாக்குறேன் இந்த டிரான்சிஷன். கேம் கழிக்கிறா. அவளாவே வந்து நீயாவே வந்து எதுக்கு பேசுற? அப்போ அது டச் குட் புக்ஸ்ல அது இதுதான் இவளோட ஐடியா நினைக்கிறேன். எல்லார்கிட்ட இருந்து பேசி வாங்கிட்டு அதுக்கு குத்தலாம். இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. பெரிய குட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு நேரா போய் அந்த பாயிண்ட் வச்சிட்டா. அப்போ திருப்பி யோசிச்சுட்டு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு வந்து அந்த கை வைக்கிற விஷயம் சொல்லு. அது நீ எதுவும் சொன்ன? நான் திமிரு இருக்கணும் உனக்கு. சொல்றது இது பிரில்லியன்ட் கேம் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கேம் அது. ஏதோ லூஸ்தனமா விளையாடிட்டு இருக்கா. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்ப நீ இது சொன்ன உடனே பேச்சே இல்லையே. அதனாலதான் நான் அதை சொன்னேன். அதனாலதான் நான் சொன்னேன். நீ என்னைய பார்த்து சொல்லிருக்கேன் நீ அவரை சைட் அடிக்கிறேன்னு. ஓகே, அதனாலதான் நான் சொன்னேன், வேற வழி இல்லை.